வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யோகிரா படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். 1890கள்ல நடிகை விஜயசாந்தி எப்படி ஒரு அதிரடி போலீஸ் அதிகாரியா வந்து தேட்டரை அதர வச்சாரோ அதே பாணியில ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இயக்குனரான கௌதம் கிருஷ்ணா. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுல ஹீரோ கிடையாது, டூயட் கிடையாது, தேவையில்லாத காமெடி ட்ராக் எதுவுமே இல்ல. முழுக்க முழுக்க ஒரு பொண்ணோட வீரத்தை சொல்லும் ஆக்ஷன் படமா கொண்டு வந்திருக்காங்க. சாய் தன்ஷிகா இந்த கேரக்டருக்கு எவ்வளவு உழைச்சிருக்காங்கிறது அவரோட நடிப்புல அழகாவே தெரியுதுங்க. படத்தோட கதைப்படி சாய் தன்ஷிகா யோகேஸ்வரிங்கிற கேரக்டர்ல நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராங்க. நேர்மையா இருந்தாலே சில சிஸ்டத்துல டிரான்ஸ்பர் பரிசாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மாறுதல்ல சென்னை வியாசார்பாடி ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கதான் வில்லன் கபீர் துஹான் அறிமுகம் ஆகுறாரு. அந்த ஏரியால கொலை கொள்ளை போதை மருந்து பிசினஸ் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னால அவனோட அண்ணனான மத்திய அமைச்சரான சயாஜி ஹிண்டோ இருக்காரு. இந்த அண்ணன் தம்பி கூட்டணி சேர்ந்து அந்த ஏரியாவே நரகமா வச்சுட்டு இருக்காங்க. தன்ஷிகா அவங்களோட பிசினஸ தட்டி கேட்கும் போது அதிகாரத்தை பயன்படுத்தி தன்ஷிகாவையும் பல வழிகள்ல டார்ச்சர் பண்றாங்க வில்லன் கும்பல். அவரோட வேலையை பறிக்கிற அளவுக்கு போறாங்க. இந்த சூழல்ல தன்ஷிகா எப்படி அதிரடி பாணியில சமாளிக்கிறாரு அப்படிங்கறதே படத்தோட கதை. சாய் தன்ஷிகா தான் படத்தோட முதுகெலும்பே சொல்லலாம். அவரோட கிராப் ஹேர் ஸ்டைல், மிடுக்கான நடை, ஸ்டைலிஷான நடிப்புன்னு ஒரு பக்க போலீஸ் ஆபீசரா பொருந்திருக்காங்க. வசனங்கள் பேசுறதுலயும் சரி, சண்டை காட்சிகள்ல டூ போடாம ரிஸ்க் எடுத்து நடிச்சதுலயும் சரி மிரட்டி எடுத்திருக்காங்க. மறைந்த நடிகர் மனோபாலாவை இந்த படத்துல ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா பார்க்க முடியுது. பழைய யோகிரா படத்துல வரது போலவே இவரோட கெட்டப்பும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் இறந்துட்டனால வேற யாரோ வச்சு டப்பிங் பேசியிருக்காங்க. அவரோட இயல்பான நடிப்பை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரிதான் இருக்கு. கபீர் துஹான், சாயாஜி ஹிண்டே ரெண்டு பேருமே பல படங்கள்ல பார்த்தா அதே டெம்ப்ளேட் வில்லனா தான் வராங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை, போலீஸ் அடிக்கிறது அப்படின்னா அவரோட கேரக்டர் அப்படிதான் வருது. சாயாஜி ஹிண்டேக்கு ஒரு வழக்கமான ரோல் தான் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல ஃபைட் மாஸ்டர் கணேஷோட ஒர்க்கை கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட அக்கறை எடுத்து சண்டை காட்சிகளை அழகா கொண்டு வந்திருக்காரு. தன்ஷிகாவை மடியில தூக்கி போட்டு துவைக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. எஸ்கே பூபதி சண்டை காட்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமா படம் முடிச்சும் கொடுத்திருக்காரு. குறிப்பா தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கும் அந்த சண்டை காட்சியும் அதுல வர வசனங்களும் அருமையா இருக்கு. இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா விஜயசாந்தி மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே. ஆனா அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வலுவான கதையை வைக்க தவறிட்டாரு. பல இடங்கள்ல கதை ரொம்பவே பழசாதான் தெரியுது. கிளைமேக்ஸ்ல தன்ஷிகாவுக்கும் வில்லன்களுக்கும் இடையில அந்த மோதல் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குங்க. தன்ஷிகாவோட அந்த ஆக்ஷன் வேகம் ரசிகர்களை கண்டிப்பா வரல வைக்கும். ஆனா கதை ஒரு வழக்கமான பாதையில போறனால வில்லன் எப்படி சாவாங்கிறது நமக்கு முன்னாடியே புரிஞ்சிருது. அதனால பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஏற்கனவே தன்ஷிகா கேரக்டர் மூலமா ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல முயற்சியும் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கோர்ட் சீன்ல அந்த அளவுக்கு வலுவான கதையும் இல்ல. அதனால மெசேஜ் ஆடியன்ஸ் ஆழமா போய் சேரலன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தத்துல தன்ஷிகாக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் நல்லாவே பிடிக்குங்க. ஆனா பழைய காலத்து போலீஸ் வில்லன் கதைங்கிறனால சில இடங்கள்ல போர் அடிக்கவும் செய்யும். தன்ஷிகாவோட ஆக்ஷனை பார்த்தா ஆடியன்ஸ் பயப்படுறாங்களோ இல்லையோ, நடிகர் விஷால் தான் கண்டிப்பா பயப்படணும். ஏன்னா ஹீரோக்களுக்கே சவால் வர்ற அளவுக்கு தன்ஷிகா ஆக்ஷன்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. தன்ஷிகாவோட உழைப்புக்காகவும் அந்த தேசபக்தி வசனங்களுக்காகவும் யோகிதாவை ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.